தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற ஆபீஸ்க்கு போயிடு. என்ன சித்து, வேலையை ரிசைன் பண்றல? எங்க முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வேற எதுவும் சொல்ல வேண்டாம். வேலையை ரிசைன் பண்றியா இல்லையான்னு மட்டும் சொல்லு. சொல்லு, என்ன பண்ண போற? சாரிங்க, உங்க விருப்பத்துக்காக நான் எப்படிங்க வேலையை ரிசைன் பண்ண முடியும்? அப்படியா? சரி, இதுக்கு மேல நான் உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. எங்க இல்ல, நான் வரேன். வராத. எங்க தென்றல், தென்றல். என்னம்மா இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல சித்து, தென்றல் இவ்ளோ உறுதியா பேசுறத பார்த்தா எனக்கே அந்த சிவானி மேல கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. நீ எதுக்கும் அவகிட்ட பழகுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோ. அம்மா, இல்லன்னா தென்றல் சொல்ற மாதிரி நீ ஒரேடியா வேற ஆபீஸ்க்கு போய் சேர்ந்துக்கோ. அம்மா, தென்றல் தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சிவானி மேடம் மும்பைல வளர்ந்த பொண்ணுமா? அவங்க கல்ச்சர் கிட்டத்தட்ட ஃபாரின் கல்ச்சர். அங்க உள்ள பொண்ணுங்களாம் பசங்க கிட்ட க்ளோஸா பேசுறது பழகுறது இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். மத்தபடி அவங்களுக்குள்ள எந்த தப்பான விஷயமும் கிடையாதுமா. நிஜமாவே தென்றல வெறுப்பேத்த தான் சிவானி மேடம் என்கிட்ட க்ளோஸா இருக்க மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனா என்ன இருந்தாலும் அவங்க என்கிட்ட அவ்வளவு டீசென்ட்டா நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. தென்றலுக்கும் உனக்கும் நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் உன்கிட்ட வேற பொண்ணுங்க நெருங்கி பழகுறத தென்றலால மட்டும் இல்ல, என்னாலையும் ஏத்துக்க முடியாது. அதனால இனிமே அந்த சிவானி கிட்ட நீ தூரமாவே இருந்துக்க. இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். என்னடா இப்படி சொல்லிட்டு போறாங்க? என்னடா என்னைய கேக்குற? உன்ன மாதிரி எனக்கு இந்த விஷயத்துல என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியலடா. சரி விடு மச்சான், இத பத்தி நாம காலையில பேசிக்கலாம். இப்ப ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாமா? போய் தொலை. உலகத்துல எவ்வளவு நல்ல மனுஷங்கள்லாம் இருக்காங்க பாரு. நம்ம தாண்டி புரிஞ்சு நடந்துக்கணும். எனக்கு புரியுதுமா, ஆனா அக்காவுக்கு அப்பாவுக்கும் தான் புரிய மாட்டேங்குதே. அவங்கள விடுறே, உன் விருப்பம் என்னன்னு சொல்லு, அதான் இப்ப முக்கியம். அது வந்துமா, நீ உன் இஷ்டப்படியே என் கல்யாணத்தை முடிவு செய். இப்பதாண்டி நீ சமத்து. என்னமோ ஒன்னும் தெரியாதவ மாதிரியே நடிக்கிற. நீதான் எப்ப பார்த்தாலும் அத்தான் அத்தான்னு உருகிறத நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். மா, முக்கியமா ஒரு விஷயம், இந்த விஷயத்த இப்போ நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. முக்கியமா உன் அப்பா கிட்டயும் தென்றல் கிட்டயும். நேரம் வரும்போது நானே அவங்க கிட்ட பக்குவமா சொல்லிக்கிறேன். சரி நீ போ, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு காஃபி மட்டும் சூப்பரா போட்டு கொடுக்குறியா? சரி போய் அடுப்புல பால் வை. அப்பாடா. ஆண்டாளம்மா வீட்டுக்கு நான் சம்மந்தியா போவேனான்னு இருந்துச்சு. இனிமே இந்த லட்சுமி ஆண்டாளம்மா வீட்டு சம்மந்தி ஆயிடுவா. இதுக்கப்புறம் எல்லாரும் பாருங்க இந்த லட்சுமியோட சாமர்த்தியம். ஜோசியரே, ஆகாஷ் தென்றல் கல்யாணம் நின்னு போச்சு. அது உங்களுக்கே தெரியும். இனி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். தென்றல் என் வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. தென்றல் வந்தாதான் நான் கண்டத்திலிருந்து தப்பிப்பேன்னு சொன்னீங்க.
எனக்கு கண்டம் வர்றதுக்கான அறிகுறியும் நேத்து நான் கோயிலுக்கு போனப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்றீங்க? ஆமா ஜோசியரே, நேத்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு கார்ல வந்து ஏறி உட்காரும் போது எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. நான் பொழைச்சு வந்ததே பெரிய அதிசயம். அதுக்கு தாமா எப்படியாவது தென்றல உங்க வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. அந்த பொண்ணோட ஜாதகத்துல இருக்க கிரக அமைப்பு தான் உங்களை கண்டத்துல இருந்து காப்பாத்துன்னு சொன்னேன். நடக்கலையே, நான் என்ன செய்வேன்? சரி, அதை விடுங்க ஜோசியரே. இப்போ தென்றலோட தங்கச்சி நிலாவோட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கேன். நீங்க அதை கொஞ்சம் பாருங்க, என்ன செய்யலான்னு சொல்லுங்க. லக்ஷ்மி, அந்த ஜாதகத்தை எடுத்துக்கொடு. இந்தாங்க ஜோசியரே. அம்மா, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. தென்றலோட ஜாதக அமைப்பு மாதிரி 1000த்துல ஒருத்தருக்கு தான் அமையும். அது சாதாரண ஜாதகம் இல்ல, எதையும் சாதிக்க கூடியது. அப்படி ஒரு பலம் அந்த ஜாதகத்துல இருக்கு. சரி, அதான் கிடைக்காதுன்னு ஆயிடுச்சு. இந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். என்னம்மா நீங்க, நான் சொல்றதையே புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அம்மா, பொண்ணுக்கும் பையனுக்கும் பொருத்தம் பாக்குறதுன்னா நீங்க எந்த ஜாதகத்தை கொடுத்தாலும் பொருத்தம் பாத்திரலாம். அது பெரிய விஷயமே இல்ல. கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் சரி பண்ணிரலாம். இப்போ நீங்க கண்டத்துல இருந்து தப்பிக்கணும். அதுக்கு உங்களுக்கு உதவுற மாதிரி ஒரு யோக ஜாதகம் வேணுமா? இதெல்லாம் சாதாரண ஜாதகமா தான் இருக்கும். இத பார்த்து சொல்றதுல என்ன இருக்கு? ஐயா, கொஞ்சம் ஜாதக நோட்டை பிரிச்சு பாருங்க ஐயா. எனக்காக பாருங்க ஜோசியரே, ஒருவேளை ஏதாவது வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? பார்க்கவே வேண்டாமா, எனக்கு நல்லா தெரியும். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஜோசியரே, நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் கோயிலுக்கு போனப்ப எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஆமாமா. அப்ப திடீர்னு வந்து என் உயிரை காப்பாத்தினதே நீலாதான். எனக்கு நெஞ்சு வலி வரும்போது அவ எப்படி அங்க வந்தா? திடீர்னு வந்துட முடியுமா? அதுக்கும் ஒரு விதி இருக்கணும்ல. அவளாலதான் நான் உயிர் பொழைச்சேன். அதான் அவ ஜாதகத்தை கொண்டு வந்து உங்களை பார்க்க சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? நீங்க சொல்றதுலயும் ஒரு விஷயம் இருக்குமா? அதையும் பாத்துருவோம். என்ன ஜோசியரே, என்ன ஆச்சு? கொஞ்சம் பொறுங்கம்மா. ஜோசியரே, என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களே. அம்மா, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைமா. இந்த பொண்ணோட ஜாதகம் உங்களை மரண கண்டத்துல இருந்து காப்பாத்தும். அருமையான ஜாதகமா. இப்படி ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப சிறப்பா இருக்குமா. ஒரே வீட்டுல அக்கா ஜாதகமும் நல்லா இருக்கு, தங்கச்சி ஜாதகம் அதுக்கு மேல நல்லா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. தென்றலோட ஜாதகத்தை விட இது 100 மடங்கு சிறப்பான ஜாதகமா. ஐயா, எதுக்கும் நல்லா பாத்தீங்களா ஐயா? அட என்னமா நீ, நானே ஆச்சரியப்பட்டு போய் தான் 1க்கு 2 வாட்டி கணக்கு போட்டு பார்த்து சொல்றேன். பிரமாதமான ஜாதகம், தெய்வ அனுகிரகம் பரிபூரணமா இருக்கு. அதனாலதான் கோயில் வாசல்ல அம்மாவுடைய உயிரை காப்பாத்திருக்கு. அப்போ ஆகாஷுக்கு நிலாவையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா ஜோசியரே? நான் இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிருவேனா? நீங்க தான் கண்கூடா பாத்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்குமா கேக்குறீங்க? நான் அடிச்சு உறுதியா சொல்றேமா, நிலாவை உங்க வீட்டுக்கு மருமகளா ஆக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் கண்டம் வராது. சகல ஐஸ்வர்யமும் உங்க வீட்லயே இருக்கும். அப்படி ஒரு ஜாதகமா இது.
இனிமே தென்றலே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் வேண்டாமா. தென்றல் ஜாதகத்தை விட இது சூப்பர் ஜாதகம். இந்த பொண்ணையே உங்க பேரன் ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குமா, அதனாலதான் நல்ல ஜாதகமா கிடைக்குது. ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே. லக்ஷ்மி, அந்த பணத்தை கொடு. இந்தாங்க. லக்ஷ்மி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இதெல்லாம் அந்த கடவுளோட கருணைதான். தென்றல மருமகளா கூட்டிட்டு வர முடியலையே, எப்படி இந்த கண்டத்துல இருந்து தப்பிப்பேன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். நான் கும்பிட்ட குலதெய்வம் என்ன கைவிடல, என்ன காப்பாத்திடுச்சு. தென்றலோட மல்லு கட்டி போராடி எப்படியாவது ஆகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தோன்னு நினைச்சேன். அது நடக்காம போனது கூட ஒரு வகையில நல்லதோன்னு எனக்கு இப்பதான் தோணுது. தென்றலோட ஜாதகத்தை விட நிலாவோட ஜாதகம் ரொம்ப அருமையா இருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. இவர் சொன்னா வாக்கு தப்பாது, அப்படியே பலிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப திறமையான ஜோசியர். ஜாதகத்தை அலசி பாத்துருவாரு. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு லக்ஷ்மி. நிலாவ ஆகாஷுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரிங்கம்மா. ரொம்ப நன்றி லக்ஷ்மி. அம்மா, எனக்கு எதுக்குமா நன்றி எல்லாம் சொல்றீங்க? நான் அந்த அம்மா உங்களுக்கு நன்றி சொல்லணும். இல்ல லக்ஷ்மி, நான் பெத்த மகனே என் பேச்ச கேக்கல, கேக்குற மாதிரி நடிக்கிறான். ஆனா நீ அப்படி இல்ல. நான் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிறேன். ஒரு நூல் அளவு கூட மாறாம அப்படியே செய்யறேன். அம்மா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். அப்பதாம்மா என் மகளுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு அது ஒண்ணு போதுமா. தென்றல் சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அவ பாடு, அவளை விடு. உன்னோட மத்த 2 பொண்ணுங்களும் என்னோட பேத்திங்க மாதிரி. நான் பாத்துக்கிறேன். அம்மா, எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும்மா. இனிமே எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நம்ம கையில என்ன இருக்கு லக்ஷ்மி? எல்லாம் அந்த கடவுளோட அனுகிரகம். நான் ஏன் கோயிலுக்கு போகணும்? எனக்கு ஒரு வழிகாட்டுன்னு ஏன் வேண்டணும்? அங்க ஏன் எனக்கு நெஞ்சு வலி வரணும்? அந்த நேரத்துக்கு உன் மக நிலாதான் வந்து என்ன காப்பாத்தணும்னு இருக்கு. அது நடந்திருக்கு. நிலா வந்து வாழ வேண்டிய இடத்துல தென்றலை கொண்டு வந்து வைக்கணும்னு நினைச்சா அது நடக்குமா? எல்லாம் கடவுளோட செயல், அவரோட திருவிளையாடல். அம்மா, இது கடவுளோட திருவிளையாடல் இல்ல, இந்த லக்ஷ்மியோட திருவிளையாடல். ஜோசியரே, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதனாலதான் இந்த நேரத்தை கூட பார்க்காம வந்தேன். சொல்லுமா, ஏதாவது மாப்பிள்ளை ஜாதகம் வந்திருக்கா? பொருத்தம் பார்க்கணுமா? என்னோட முதல் பொண்ணு தென்றலோட ஜாதகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். ஆமா, அது ரொம்ப அருமையான ஜாதகமாச்சே. இப்போ என் பொண்ணு தென்றலுக்கும் சித்துங்கிற வேற ஒரு பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதான் ஏற்கனவே சொன்னீங்களே. என் 2வது பொண்ணு நிலாவோட ஜாதகத்தை நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லணும். அதுவும் எனக்கு தெரியுமேமா. மாப்பிள்ளை ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? ஜோசியரே, முதல்ல தென்றலுக்கு பார்த்த அதே மாப்பிள்ள ஆகாஷ தான் இப்போ என் 2வது பொண்ணு நிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரு யோசனையில வந்திருக்கேன். சரி, தென்றல் ஜாதகம் மாதிரியே நிலாவோட ஜாதகமும் சிறப்பா இருக்கான்னு நீங்க பார்த்து சொல்லணும். ஏன்னா ஆண்டாள் அம்மாவுக்கு மரண கண்டம் இருக்குன்னு அவங்க ஜோசியர் சொல்லியிருக்காரா. இது ஆண்டாள் அம்மாவோட ஜாதகம், இது என் பொண்ணு நிலாவோட ஜாதகம். ஜோசியரையா, இந்த ஜாதகத்துல இருக்கிற கண்டத்தை சரி பண்ற அளவுக்கு தென்றலோட ஜாதகம் இருந்துச்சு. ஆனா இப்போ தென்றலை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது.
பொண்ணு நிலாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அந்த ஜாதகத்தால ஆண்டாளம்மாவோட கண்டம் சரியாயிடுமான்னு பார்த்து சொல்லுங்களேன். அம்மா, தென்றலோட ஜாதக அமைப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்படி ஒரு அமைப்பு நிலாவோட ஜாதகத்துல இல்லம்மா. இது சாதாரண ஜாதகம் தான். ஆண்டலம்மாவுடைய கண்டத்தை நிலாவோட ஜாதகத்தால தடுக்க முடியாதுமா. மாமா, என்னம்மா பண்ற? எந்திரிமா, நல்லா இருமா. எந்திரிமா, எந்திரிமா. உட்காருமா, உட்காருமா. ஐயா ஐயா, எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணுங்கய்யா. என்னம்மா செய்யணும்? ஆண்டாளம்மாவோட கண்டத்தை தடுக்கிற மாதிரி நிலாவோட ஜாதகத்தை மாத்தி எழுதி கொடுங்க ஜோசியரே. அம்மா, நான் ஜோசியா சொல்றேன்மா, தலைவிதியை மாத்தி எழுதுறவன் இல்ல. நீ என்னமோ பிரம்மா கிட்ட வரம் கேக்குற மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கியே. ஐயா, உங்களால முடியும், கொஞ்சம் மனசு வைங்களேன். பின்ன என்ன தப்பான ஜாதகத்தை எழுதி கொடுக்க சொல்றியாமா? அது என்னால முடியாதுமா. கடவுளே என்ன தண்டிச்சிருவாருமா. செய்யற தொழிலுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேமா. ஐயா, நான் 3 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன். 3 பேரையும் நான் கரை சேர்க்கணும். யாராச்சும் ஒருத்தரையாவது ஆண்டாளம்மா மாதிரி ஒரு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணி வச்சாதான் மத்த 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நான் நல்லபடியா அமைச்சு கொடுக்க முடியும். என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மா, அதுக்காக ஜாதக கட்டத்தெல்லாம் மாத்தி எழுதக்கூடாதுமா. அது ரொம்ப தப்பு. ஏன் ஜோசியரையா, ஒரு நல்லது நடக்கணும்னா 4 பொய் சொல்லலாம், தப்பு இல்ல. நாங்க ஏழை, ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் என் வீட்டு கதவை அதிர்ஷ்டம் வந்து தட்டுது, ஆனா தவறி போயிடுது. இப்போ மறுபடியும் அதிர்ஷ்டம் வந்திருக்குங்கய்யா. என் பொண்ணு நல்லா வாழறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அதுக்கு நீங்க உதவி பண்ணணும்னு தான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஜோசியரையா, என்ன மாதிரியே நீங்களும் 3 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கீங்கல்ல, எனக்கு நீங்க இந்த உதவியை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவன் உங்களுக்கும் உதவி செய்வார். உங்க பிள்ளைங்களை நினைச்சு எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் செய்யுங்க ஜோசியரையா. உங்களை குலதெய்வமா நினைச்சு கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்னம்மா நீ? நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சதே இல்லம்மா. ரொம்ப நேர்மையா ஜோசியம் சொல்லிட்டு இருக்கம்மா. இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். சரிம்மா, ரொம்ப கெஞ்சி கேக்குறீங்க. என்ன மாதிரியே நீங்களும் 3 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கீங்க. நான் எழுதி தரேம்மா. ஆனா இதை யார்கிட்டயும் சொல்லிட கூடாதுமா. கண்டிப்பா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கய்யா. சரிம்மா. இந்த ராத்திரி நேரத்துல ஜாதகம் எழுதுற வழக்கமே இல்லம்மா. உனக்காக தான் எழுதி தரேன். ரொம்ப நன்றிங்கய்யா. இந்தாம்மா, நல்ல விதமா எழுதிருக்கம்மா. ரொம்ப நன்றிங்கய்யா. சரி, போயிட்டு வாமா. என் பொண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை செஞ்சேன். இந்த விஷயம் மட்டும் ஆண்டாளம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிலாவோட வாழ்க்கை சிக்கலாயிடும். இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது. லக்ஷ்மி, நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. சரிங்கம்மா. நாளைக்கே நான் நிலாவை பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வரேன்.
எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன். நீ தயாரா இரு. சரிங்கம்மா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த ஜோசியரை பார்த்ததெல்லாம் நமக்குள்ளேயே ரகசியமா இருக்கட்டும். எக்காரணத்தை கொண்டு யாருக்குமே தெரியக்கூடாது. யார்கிட்டயும் சொல்லலமா. அதே மாதிரி ஆகாஷ் நிலா கல்யாண விஷயமும் நமக்குள்ளேயே இருக்கட்டும். எப்ப சொல்லணுமோ அப்ப நானே சொல்லிக்கிறேன். நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாத. நான் சொல்லல, நீங்களே சொல்லுங்கம்மா. அம்மா அம்மா, காரை இப்படியே நிறுத்த சொல்லுங்களேன், நான் இறங்கிக்கிறேன். லக்ஷ்மி, நான் உன்னை வீட்லயே கொண்டு போய் விடுறேன். பரவாயில்லைங்கம்மா, அங்காளம்மா கோயில் வந்துருச்சு. நான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். ஓ, நிலாவுக்கு சம்பந்தம் கிடைச்ச சந்தோஷத்துல கோயிலுக்கு போறியா? ஆமாங்கம்மா.